ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு பிப்ரவரி 10 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மீனா கிட்ட வந்து விஜய் ஐஸ் கட்டி ஒத்தனை வைக்கிறதுக்காக ஐஸ் கட்டி எடுத்துட்டு வர சொல்றாங்கல்ல. அப்புறமா ஒத்தனை குடுத்துட்டு வச்சு விட்றாங்க. அப்புறமா போய் சூப் ரெடி பண்ணிட்டு வர சொல்றாங்க. இப்ப மீனா ஃபோன் பண்ணி முத்து கிட்ட வந்து விஷயத்த சொல்றாங்க. இந்த மாரி அத்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு. அதனால நான் வர முடியாது. நான் இப்ப என்ன பண்றதுன்னோனே, இப்ப முத்து வந்து பேசாம நான் வீட்டுக்கு வரேன். நீங்க வந்துரனோனே, இல்லங்க நான் அத்தைய பார்த்துக்கிறேன். நீங்க வீடியோ கால் மட்டும் போடுங்க. நான் இங்கருந்து என்னென்ன செய்யணும்னு சொல்றேன்னு சொல்லி, மீனா எல்லாமே அங்க அரேஞ்ச் பண்றாங்க. அதுல இடையில வந்து அவங்களுக்கு விஜயாக்கு சூப் வேற வச்சு குடுக்குறாங்க. இப்ப விஜய் என்ன சொல்றாங்கன்னா, அடுத்து சுடு தண்ணி வச்சு ஒத்தனை எடுத்துட்டு வர சொல்றாங்க. அதுக்குள்ள இங்க டெக்கரேஷன் பாதி முடிஞ்சிருது. அடுத்து சுடு தண்ணி ஒத்தனை வச்சுட்டு முடிஞ்சோனே, "என்ன சாப்பாடு செஞ்சிருக்க?" அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு ரசமும், கேரட் பொரியலும் பண்ணணுன்னே, இப்போ விஜய் சாரி மீனா வந்து மறுபடியும் சமையல் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா இங்க வந்து இவங்க ஃபுல்லா டெக்கரேஷன் எல்லாமே சூப்பரா முடிச்சிடுறாங்க. இப்போ உடனே முத்து என்ன சொல்றாருன்னா, "சான்ஸே இல்ல மீனா. நீ அங்க உட்காந்துட்டு இவ்வளோ வேலை வாங்கிட்ட. எல்லாரும் எல்லாமே சூப்பரா வந்துருச்சுன்னோனே, நீ ரொம்ப திறமைசாலி தான்." அப்படிங்கிற மாரி முத்து வந்து மீனாவ பாராட்டுறாரு. "சரிங்க விடுங்க." அப்படின்னோனே, இங்க விஜயா வந்து சிந்தாமணிக்கு ஒருத்தங்க கால் பண்ணி, அங்க எல்லாமே முடிஞ்சிருச்சுங்கிற விஷயத்த சொன்னோனே, விஜயாக்கு கால் பண்றாங்க சிந்தாமணி. அப்ப விஜய் என்ன சொல்றாங்கன்னா, "எப்படி பார்த்தீங்களா என் திறமைய? காலையில என்ன பண்ணலான்னு யோசிச்சு எனக்கு கை வலியா இருக்குன்னு சொல்லிட்டு, அவள வீட்டு வாசல விட்டு கீழ இறங்க விடாம, எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டேன்னோனே, கிழிச்சிங்க." அப்படின்னோனே, அங்க வந்து வரவேற்பே முடிஞ்சிருச்சு. அங்க எல்லா ஃபங்ஷனும் அவங்க முடிச்சுட்டாங்க. டெக்கரேஷன்லாம் சூப்பரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோனே, "என்ன சொல்றீங்க? நான் தான் அவள இங்கேருந்து அனுப்பவே இல்லையேன்னோனே." "வீடியோ கால்ல அவ இவ்வளோ விஷயம் பண்ணுவான்னு எனக்கு தெரியவே இல்லையே. அவ சரியான ஆள் தான்." அப்படின்னோனே, "அவ சரியான தந்திரக்காரி தான்." அப்படிங்கிற மாரி சிந்தாமணியும் பேசுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, மீனா வந்து எல்லாம் டெக்கரேஷன்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மீனா வந்து முத்துக்கிட்ட சொல்றாங்க. இந்த மாரி அத்தை வந்து சிந்தாமணிய வந்து அத்தைக்கு தெரிஞ்சிருக்குது. அத்தைக்கு கை வலிலாம் இல்ல. வேணும்னே தான் அத்தை இந்த மாரி பண்ணியிருக்காங்கன்னோனே, "என்ன சொல்ற? நீ சொல்றது உண்மைதானா?" அப்படின்னோனே, "ஆமாங்க. அவங்க ஃபோன்ல சிந்தாமணி கிட்ட பேசினத நானே கேட்டேன்." அப்படிங்கிற மாரி மீனா சொல்றாங்க. இப்போ வீட்ல வந்து எல்லாருமே இருக்கும்போது, அண்ணாமலை வந்து விஜயா வந்து திட்டுறாரு. "இந்த மாரி பெரிய மனுஷி மாரி நடந்துக்கோ. இன்னொரு வாட்டி இந்த மாரி பண்ணுனா பார்த்துக்கோ." அப்படின்னோனே, இப்ப விஜய் அப்படியே மூஞ்ச சுருக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்.